அது என்ன சாப்பாடு பார்த்தலாம். இந்த பக்கம் இருந்து பார்த்தலாம். மிளகு ரசம், இது கூடவே சாதம், தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் வதக்கல், இது கூட முட்டை ஆம்லேட்டு, கெட்டியான தயிர், சேனக்கிழங்கு வறுவல். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். அதுக்கு முன்னால் ஷார்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். இன்ஸ்டாவிலையும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். இந்த சேனலுக்கு ஷார்ட்ஸில், யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே, அதாவது ஃபேஸ்புக்கில் எல்லாமே எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். போயிட்டு வந்துடுறேன். சப்போர்ட் பண்ணிடுங்க. இன்ஸ்டாவிலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. சாப்பிட்லாம். சாதம், ரசம், வெண்டைக்காய் வதக்கல், சேனக்கிழங்கு, முட்டை ஆம்லேட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்லாமா? செம்ம சேனக்கிழங்கு ரோஸ்ட்டாக வதக்கியாச்சு. முட்டை ஆம்லேட்டு உடஞ்சி போச்சு. எல்லாமே நிறையா இருக்குது. ரசம் செம்ம பக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க. அப்படியே ஊற்றி குடிக்கிற மாதிரியே இருக்குது. ஆனாலும் என் சமையல்னாலும் ஒரு தப்பு இருக்கும்ல, எப்பயுமே இருக்காது. இன்றைக்கி சாதம் தான் பாருங்கள் குலையாமல் இருக்குது. நான் மாமாவுக்கு மிக்சியில் அடிச்சிட்டேன். அதாவது இந்த ரசம் செம்மையாக இருக்குங்க. சளி எதுவும் காய்ச்சல் இருக்கிறவங்க இந்த ரசத்தை ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். அப்படியே டம்ளரில் ஊற்றி கூட குடிக்கலாம். பஞ்சாக பறந்து போயிடும். சாப்பிட்டுட்டு சூட்டை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால நான் குக்கிங் சேனல்லாம் சரியாக பண்ண முடியலை. குக்கிங் சேனல் பண்ணால் மட்டும் நீங்கள் என்ன எனக்கு லைக்காக பண்ணிட போகிறீங்க? அதுமே சொர்க்கம். முட்டை ஆம்லேட்டு நல்லா பெரிய வெங்காயம் போட்டு மிளகு போட்டு பக்கா டேஸ்ட்டாக இருக்கணும். நம்மளால் முடியலைன்னு சொல்லி சும்மாவே இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. எவ்வளோ முடியுதோ சாதிக்கலாம். என் சேனல் ஓடுறதோ ஓடலையோ சாதிப்பேன். நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நம்பிக்கை. நானும் ஜெயிப்பேன். மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. மூடி அப்செட்டாகவே இருக்குது. இருந்தாலும் நாளையும் சாதிக்க முடியும். ஏரியா லென்த்தாக போகுது, நெட்டு காலியாக போயிடுது. கட் பண்ணி போகிறேன். நான் கையிலேயே தான் கூப்பிட்டு நேராச்சு கிளம்பணும். ஏற்பட்டுருக்கு கட்டியோன்னா தயிர். இன்னைக்கு ரசம் தான் கிடச்சிச்சு. சொர்க்கம். இது ஆன் ஆக மாட்டேங்குது. நேராச்சு கிளம்பி போகணும். ஆஹா, செம்மையாக இருக்குங்க சொர்க்கம். நேராச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டா, யூடியூப் ஷார்ட்ஸு, ஃபேஸ்புக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.